சார்பாக பொன்னாடை போடுவார்கள் செயலாளர் சண்முகம் அவர்கள். பொதுக்குழு உறுப்பினர் கடலூர் மாவட்ட பாஸ்கர் அவர்கள் போஸ்ட் ஆபீஸ் மேனேஜர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போடுவார். டிஎன்ஏடி ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்காக மேலும் தொழிலாளர் தினத்தை என்று 5வது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கும் விழுப்புரம் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள் ஓட்டுநர்களுக்காக சில அறிவுரைகளும் விழிப்புணர்வும் இப்போது உங்களிடம் உரையாடுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். உழைப்பாளர் தினம் இந்த நன்னாளில் உங்களுடைய கூட்டு முயற்சியின் காரணமாக உங்களுடைய மாநாட்டுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக வரவழைத்து கௌரவித்ததற்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டுநர்களுடைய நிர்வாக இந்த மாவட்ட நிர்வாக தலைவர்களே, உறுப்பினர்களே மற்றும் இதனால் வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களே, நான் பொதுவாக ஒரு ஓட்டுநரை கடவுளுக்கு சமமாக தான் நினைப்பேன். இதை ஏன் சொல்றேன்னா, அவங்க நினைச்சாதான் நம்மளை எடுத்து போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க. அதனால என்ன செய்யணும், மேலே போக வேண்டியதுதான். அதனால அதுல பாகுபாடு காட்டவே கூடாது. அதுதான் என்னுடைய ஓட்டுநருக்கு இருக்கிற, நான் என்ன சாப்பிடணும் அதான் அவர் சாப்பிடுவார். எங்க வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு வரும், எனக்கும் அவருக்கும் 2 கப்பு வரும். அவர் ஒரு கப்பு, நான் ஒரு கப்பு சாப்பிடுவோம். உணவுக்கோ அந்த மரியாதைக்கோ இல்லை. இது அந்த நடத்துனர் ஓட்டுநர் அந்த நல்ல முறையில ஹெல்த்தியா இருந்தாதான் எங்களை நல்ல ஒரு சுகமாகவும் நல்ல ஒரு சொகுசாகவும் இட்டு போட்டு சேர வேண்டிய இடத்துல குறிப்பிட்ட டைம்ல சேர்க்க முடியும். அதனால நீங்களாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் தான். ஆனால் நீங்க என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற சில குறைபாடுகள் எல்லாம் நீக்கி நல்லவர்களாக வாழணும் தான் எனக்கு. என்னன்னா, உங்களோட விஷயம் நினைச்சு பாருங்க, உங்களை நம்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே எங்க இருக்காங்க? இவர் போயிட்டு தலைமையில போயிட்டு நம்ம பார்ப்பாங்க. எவ்வளோ பேருடைய வாகன ஓட்டுநர்களுடைய மனைவிகள்லாம் காலை இழந்து அவர்கள் நடுத்தல் நிற்கும் போது 2 நாள் 3 நாள் தான் நம்மளால அவங்க ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் காலம் பூரா அவங்க அந்த கஷ்டம் தான் இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை உணரக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் கண்டிப்பாக அந்த வேகமாக ஓட்டுறதோ அல்லது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதோ என்ற எண்ணமே வராது. எனக்கு சொல்றது என்னன்னா, நீங்க வண்டி நம்ம டூர்லாம் நான் பார்த்தீங்கன்னா விசையாக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்வாங்க. அப்படின்னும் போது எனக்கு நல்ல ஒரு அதிகாரி உதாரணம் சொன்னார். ஸ்பீடா மீட்டர்ல உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோ இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. அப்பதான் கண்டிப்பாக நீங்க வேகமாக மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஏதாவது ஒரு தலைமை ஏதாவது ஒரு குடும்பத்துல நினைச்சு நம்ம அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் ஞாபகம். அதனால ஒவ்வொருத்தரும் ஓட்டுநர்கள், நீங்க அனைவரும் கண்டிப்பாக ஓட்டும் போது ஓட்டுநராக நல்லா மரியாதையோட உட்காந்துங்க, நல்லா தொடக்கிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. வடிவேல் பேர் ஆயிடக்கூடாது. கடைசியில் சாயந்தரம் சரக்கு போடுறது, காலையில நல்லா பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே எல்லா ஓட்டுநர்களும் இந்த ஒரு டிசிப்ளின் கடைபிடித்தால விபத்து என்பது இருக்காது. ஓட்டுநர்கள் இருக்க வேண்டியது விட்டு கொடுக்கறது தான். எப்படி பொன்னாடி கோவப்பட்டவங்க நம்ம என்ன பண்றோம், சரி ஓகே நம்ம மனைவி நமக்காக இருக்கான்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறோம் இல்லையே. அதேதான் ஓட்டுநர்களும் எதிர்கொண்டு வரவில்லைன்னா அவன் ஏதோ ஃபாஸ்டா வரும், அவனுக்கு ஏதோ முக்கியமான தேவை இருக்கும். அதனாலதான் அவன் நம்ம ஒதுக்கி நிற்போம். நான் வீட்டு சொல்லுவேன் என்னுடைய ஓட்டுநரிடம், எப்ப வேகமா போனா நம்ம போலீஸ் வந்து தெரியாம வருவான், நீ ஒதுக்கிடு, அவன் என்ன பிரச்சனையோ அவன் போட்டு சொல்லிட்டு நல்லா ஒதுக்கி ஓரம் அடிக்க வச்சுதான் நான் சொல்றேன். அது மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை இந்த ஓட்டுநர்கள் இருந்தால் மட்டும்தான் நாம வாழ்க்கை நீடிக்கும். அதனால அனைவரும் விட்டு கொடுத்து பின்னாடி முன்னாடி போனாலும் சரி, எதிர்க்கு ஒரு வேகமாக வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய விட்டு கொடுத்தல் அப்படின்றத நம்ம மனைவிக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லா வாகனத்தையும் விட்டு கொடுக்கணும். வேகமா போய் ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது.
கொஞ்சம் அதை யோசிச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, நம்ம நம்ம முன்னாடி போகிறோம், நான் முன்னாடி போகணும்னு சொல்லி கொஞ்சம் அழைச்சி பாருங்க, அங்கே போய் ஏதாவது ஒரு சங்கடமான இடத்துல மாட்டிக்கும். பிரேக்கும் போட முடியாது, போகலாம் அவன் அடிச்சிருவான், இல்லைனா இவன் அடிச்சிருவான், இல்லை கூட்டி எவ்வளோ வந்துடுவான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால வந்து நம்ம அந்த நேரத்தில் விட்டு கொடுக்கறதா பாருங்க, அவன் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஆனால் நான் கொஞ்சம் போவோம், அவங்க கொஞ்சம் போகணும், கொஞ்சம் தீங்கிட்டு வாங்கி அதில் போட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே ஓட்டுநர்கள் நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய குடும்பத்தையும் அம்மா பெற்ற தாய் தகப்பனையும் ஞாபகம் வைத்துக்கிட்டு வாகனத்தில் ஓடணும். உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களை காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்தாருன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வருவார், ஸ்வீட் வாங்கிட்டு வருவார், நல்லா பரோட்டா கேட்டால் அந்த ஏரியாவில் எங்கே கிடச்சி நல்ல ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த கனவோட படுத்துட்டு இருக்கும் பிள்ளைங்களாம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள்லாம் வந்து ரொம்ப அந்த உணர்வு மற்ற கூட இருக்கிற 4 பேர் உங்களை ஏற்றில் வா 2 பேர் சாப்பிட்டு கொஞ்சம் தான் ஒரு கட்டியை தானே சாப்பிட்டு பண்ணணும்.